ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங்ல லாஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் தான் நம்ம பார்க்க போறோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு அதை எப்படி நம்ம என்னென்ன அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறம் நம்ம ஒரு 6 வாய்ப்புகள் ஸ்டூடெண்ட் இருக்கு. அந்த 6 வாய்ப்புகள் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம வீடியோ லாஸ்ட்ல சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அந்த 6 வாய்ப்புகள் நீங்க தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சீட்ஸ் வந்து ஃபுல்லா நீங்க லாக் பண்ணலாம். நல்ல கல்லூரியில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்னென்ன டேல வந்து நீங்க போய் டிஎஃப்சி போகணும், காலேஜ் எப்போ போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்ஏ 2025 பொறியியல் கலந்தாய்வுல சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லிட்டு லாஸ்ட் பார்ட் நீங்க வந்துட்டீங்க. அந்த லாஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க நம்ம எப்படி பண்ணு நிறைய பேர் தெரியாம இருக்கிறீங்க. நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு வந்து ஹெல்ப் நினைச்சேன். கீழே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறேன். நீங்க என்ன கல்லூரி கேட்டாலும் சரி, நாங்கள் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறேன். அது 7.5 இருந்தாலும் சரி, அது ஜென்ரல் இருந்தாலும் சரி, சரிங்களா? கீழே தெரிய நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ஃப்ரீயா பண்ணி தருவேன். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் கிளாஸ் எப்படி வைக்க போறீங்கன்னா, இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்குறீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனை கோர்ஸ் வைக்கலாம், எத்தனை காலேஜ் வைக்கலாம் கேட்குறீங்க. மொத்தம் ஒரு 420 430 காலேஜ் இருக்குங்க. 430 காலேஜுமே நீங்க வைக்கலாம், சரிங்களா? 430 காலேஜ் வைக்கலாம். அந்த 430 காலேஜ்ல ஒரு காலேஜ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கோர்ஸ் இருக்கு. வந்து அந்த 6 கோர்ஸுமே நீங்க வைக்கலாம், சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்ட் இருந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்ட் இருந்தாலும் சரி, எத்தனை ரவுண்டா இருந்தாலும் சரி, என்ன ரவுண்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கல்லூரியில ஒரு 6 கோர்ஸ், அந்த 6 கோர்ஸ் நீங்க வைக்கலாம், சரிங்களா? மொத்தம் ஒரு எத்தனை சாய்ஸ், ஒரு 500 சாய்ஸ் வைக்கலாம், 600 சாய்ஸ் வைக்கலாம். நீங்க சாய்ஸ் நீங்க அதிகமா வைத்தால் மட்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலர்ட் ஆகும், சரிங்களா? இப்ப நீங்க சாய்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிடி ஃபோன் கிரியேட் ஆகும். கிரியேட் அண்ட் பிடிஎஃப்னு காமிக்கும். உங்க சைடில் ஆப்ஷன் காமிக்கணும். உங்களுக்கு ஷோ பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுறவங்க சைடில் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கிரியேட் பண்ணுறது இருக்கும். அந்த பிடிஎஃப்ல கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன காலேஜ் வச்சிருக்கீங்க, என்னென்ன கோர்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ வந்து நிறைய மாணவர்கள் எல்லா காலேஜுமே சிஹெச் வச்சிருப்பாங்க, எல்லா காலேஜுமே ஈஸி வச்சிருப்பாங்க. நிறைய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே தெரியல அப்படின்னா கூட நான் சொல்ற மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஃப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? நிறைய மாணவர்களுக்கு வந்து போன வருஷம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வருஷம் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம சேனல் மூலமா நிறைய மாணவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நிறைய மாணவர்களுடைய பேரண்ட்ஸும் கால் பண்ணி சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இந்த கோர்ஸ் நல்லா இருக்குமா, இந்த கல்லூரி நல்லா இருக்குமா, இந்த ரீஜன்ல கல்லூரி நல்லா இருக்குமான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அது மூலம் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டீங்க. வந்து நீங்க லாக் பண்ண தேவை கிடையாது. நீங்க லாக் பண்ண வேணாம், அதுவாகவே லாக் ஆயிரும். அதனால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணி வைங்க, அதுவாகவே லாக் ஆயிரும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நடுவில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிறீங்க, இந்த காலேஜ் நீங்க வைக்காம முட்டீங்களே, சரி இந்த காலேஜ் உங்க அப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். அப்போ அந்த லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வைக்க முடியாது, சரிங்களா? அதனால நீங்க லாக் பண்ண தேவையில்லை, அதுவாகவே லாக் ஆயிரும். லாக் பண்ண இது விட்டுருங்க, சரிங்களா? 7.5 சரி, அது ஜென்ரல்லையும் சரி, சரிங்களா? ஆட்டோ லாக் கொடுத்தா அதாவது ஆட்டோ லாக் ஆயிரும், சரிங்களா? நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எடுத்து டென்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதாவது தற்காலிகமாக ஒரு ஆரம்பிச்சு இந்த கல்லூரி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்டிவ் அலாட்மெண்ட் வரும், சரிங்களா? அடுத்த நாள் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி கவுன்சிலிங் முடியுது அப்படின்னா 5ஆம் தேதி வந்து டென்டிவ் அலாட்மெண்ட் அடுத்த நாள் வந்துடும், சரிங்களா? அதுல அக்செப்ட் கொடுக்கணும். நிறைய பேர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அந்த மாதிரி கொடுக்கணும். அது ஒரு 6 ப்ராசஸ் இருக்கு. அந்த 6 ப்ராசஸ் நான் சொல்றேன், அதை வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோவை, சரிங்களா? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், அதை அக்செப்ட் பண்ணி அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும், சரிங்களா? இதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எங்கே போகணும் தெரியுமா? காலேஜ் போறவங்க காலேஜ் போகணும், டிஎஃப்சி போறவங்க டிஎஃப் சென்டர் போகணும், சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த கல்லூரி உங்களுக்கு கிடைச்ச அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். அதுக்கடுத்து அது ஓகே அக்செப்ட் கொடுத்தா அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நோக்கி போகணும், இல்லை டிஎஃப் சென்டர் நோக்கி போகணும். இதுதான் ப்ராசஸ், சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை சாய்ஸ் நீங்க வைக்கணும் அப்படின்னா அதிக கல்லூரி வைக்கணும். நீங்க நிறைய கல்லூரி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் நிறைய வரும், சரிங்களா? அதுல ஒரு கல்லூரியில கிடைக்கும். 7.5 பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரியில் வச்சீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கன்ஃபார்ம் கிடைச்சிடும். சரி, கிட்டத்தட்ட ஒரு 300 சாய்ஸ் 400 சாய்ஸ் வச்சா உன்ன போதும், நீங்க 7.5 சீட்டு ஈஸியா எடுக்கலாம், சரிங்களா? சாய்ஸ் அதிகமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும், சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் நீங்க கிரியேட் பண்றீங்க, ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்றீங்க. அது பிடிஎஃப் கிரியேட் பண்ணா மட்டும் தான் சாய்ஸ் செலக்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா, இந்த கல்லூரி வைக்காம முட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி நீங்க பாத்துங்க. சாய்ஸ் பிடிஎஃப்னு ஒன்று கிரியேட்னு ஒன்று இருக்கும், ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுலேயே கிரியேட் பண்ணி இருக்குமே, அந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டவுன்லோட் சாய்ஸ்னு காமிக்கும், டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. நீங்க இந்த கல்லூரி வச்சிருக்கனா, இந்த கல்லூரி வச்சிருக்கனா, அண்ணாசி வச்சிருக்கனா, பிஎஸ்சி வச்சிருக்கனா, குமரகுரு வச்சிருக்கனா, ஒவ்வொரு கல்லூரியும் நீங்க பாருங்க. இந்த கல்லூரி வச்சிருக்கனா, இந்த கோர்ஸ் கரெக்டா வச்சிருக்கா பார்த்துட்டு விட்டுருங்க, லாக் பண்ணாதீங்க, விட்டுருங்க, அதுவாகவே லாக் ஆயிரும்,
சரிங்களா? அதுதான் அவசியம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு பூரா 3 நாள் ப்ராசஸ் நடக்கும். என்னென்ன, நீங்க கல்லூரி வந்து நீங்க சாய்ஸ் லாக் வைக்கிறதுலயும் சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன காலேஜ் வைக்கிறீங்க, என்னென்ன காலேஜ் கோர்ஸ் இந்த 3 நாள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன கல்லூரி வைக்கிறீங்க, என்ன கோர்ஸ் வைக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதிக்கிட்டு ஒவ்வொரு கோடையும் போட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி அந்த 3 நாளுக்குள்ள வைக்கணும். அதாவது லாக் ஆயிரும். 3வது நாள் அதுவாகவே லாக் ஆயிரும். 5 மணிக்கு. எப்போ 5 மணிக்கு, எத்தனை மணிக்கு 5 மணிக்குன்னா 3வது நாள் முடிஞ்சு 5 மணிக்குள்ள லாக் ஆயிரும். 6 மணிக்குள்ள லாக் ஆயிரும். சரிங்களா? அதுவாகவே லாக் ஆயிரும். விட்டுட்டு 4வது நாள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கல்லூரி ஒதுக்கப்படும். சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு கல்லூரி ஒரு தற்காலிகமா ஒதுக்கப்படும். சரிங்களா? இதான் இந்த கல்லூரி உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியா உங்களுக்கு ஒரு கல்லூரி ஒதுக்கப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் கேப் இருக்கும். சரியா? கன்ஃபர்மேஷன் கொடுக்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒன்று வரும். சரிங்களா? ஒரு 2 நாள் வரும். ஒரு 2 நாள் கேப் இருக்கும். 5 இப்போ ஒரு 4 நாள் வச்சுக்கோங்க. 4ஆம் தேதியும் இப்போ ஒரு 3ஆம் தேதி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். 4, 5, 2 நாள் கேப் போட்டிருப்பாங்க. 2 நாள் கேப்ல டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒன்று வரும். சரிங்களா? அது எப்ப 5ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு சின்ன நான் சொல்றேன், ஒரு சின்ன டேட்டுக்குள்ள சொல்றேன். நான் அந்த டேட்டுக்குள்ள 5th டேக்குள்ள நீங்க எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துடும். இதான் முக்கியமான ஒரு விஷயம். நல்லா ஒத்து கவனிங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த 6 வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க வந்து நல்லா ஒரு கல்லூரியில இருந்து எடுத்துக்கலாம். 6 வாய்ப்புகளையுமே நல்லா ஒத்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுங்க, இந்த காலேஜ் எனக்கு ஓகே, இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காலேஜ் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கணும். நீங்க என்ன கொடுக்கணும்? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா இந்த கல்லூரி எனக்கு ஓகே, நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லூரி எடுத்துக்கணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கணும். 2வது, இந்த கல்லூரி எனக்கு ஓகே, ஆனா இதோட பெரிய கல்லூரி கிடைத்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாணவர்களுக்கு அக்செப்ட் கொடுத்துட்டு அண்ட் அப்வோர்டு கொடுக்கணும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. இந்த கல்லூரியும் திருப்பி கிடைக்கலாம், இல்லை இந்த கல்லூரி தாண்டி வேற கல்லூரியிலும் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுல கிடைக்கலாம். சரிங்களா? 2வது. 3வது பாத்தீங்கன்னா டிக்ளைன் அப்வோர்டு. எனக்கு இந்த இது வேணாம், இந்த சீட் இந்த கல்லூரி வேணாம், எனக்கு அக்செப்ட் பண்ணலனா, ஆனா இதுக்கு மேல கல்லூரிகள் எனக்கு கிடைத்தால் ஓகே அப்படி சொல்றவங்க வந்து டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு கொடுக்கலாம். சரிங்களா? டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த கல்லூரி வேணாம், எனக்கு இதுக்கு காட்டில வேற வச்சுக்க சாய்ஸ் இருக்குல்ல. இப்போ எனக்கு ஒரு 50வது சாய்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னா 50வது சீட் கிடைச்சிருக்கு, காலேஜ் சீட் கிடைச்சிருக்கு. அந்த 50வது கல்லூரி எனக்கு வேணாம், அதுக்குள்ள அந்த 49ல இருந்து மேல கல்லூரியில ஏதாவது கல்லூரி எனக்கு கிடைச்சா போதுன்ற சொல்லும் மாணவர்களுக்கு டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த சீட்ஸ் எனக்கு வேணாம், நான் அப்வோர்டும் கொடுக்கல, எனக்கு மேல கல்லூரி வேணாம், மேல கல்லூரி எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்லூரி கிடைச்ச கல்லூரி எனக்கு பிடிக்கல அப்படின்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. எனக்கு இந்த கல்லூரியும் பிடிக்கல, மேல கல்லூரியும் அப்வோர்டும் கொடுக்க நான் விரும்பல, ஆனா எனக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணி நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல கல்லூரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லும் மாணவர்களுக்கு வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. சரியா? அதான் ஆப்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்வோர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. நான் அப்வோர்டு கொடுத்துட்டு எனக்கு வேற கல்லூரி ஓகே தான், நான் இந்த வேற கல்லூரி கொடுத்து வைக்கிறேன், மேல கல்லூரி கிடைச்சாலும் ஓகே தான், ஆனா நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போறேன், நெக்ஸ்ட் ரவுண்ட் போய் பாத்துக்கிறேன், இது கிடைச்சாலும் ஓகே தான், நெக்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சாலும் ஓகே சொல்ற மாணவர்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷனா பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவைட். அதாவது நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போறேன், எனக்கு இந்த எந்த கல்லூரியுமே பிடிக்கல, எனக்கு கவுன்சிலிங்குமே பிடிக்கல, நான் வெளியே போறேன்னு சொல்ற மாணவர்களுக்கு டிக்ளைன் அண்ட் குவைட் கொடுத்துனா நீங்க வெளியே போயிருவீங்க. சரிங்களா? இந்த 6 வாய்ப்புகளையும் நீங்க கரெக்டா பயன்படுத்திங்க மட்டும்தான் நீங்க கரெக்டான சீட்ஸ் அலாட் பண்ணி உங்களுடைய கல்லூரிகளை, உங்களுக்கு பிடித்த கல்லூரிகளை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இந்த ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவா நல்ல விவரங்கள் சொல்றேன். உங்களுக்கு நீங்க இதோட உங்களுக்கு வந்து வேற டீடைல்ஸ் இருந்துச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் நான் கீழே லிங்க் போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துடுறீங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு, டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு, அதுக்கடுத்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அப்வோர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவைட் சொல்லிட்டு ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 6 ஆப்ஷன்ல உங்களுக்கு நீங்க என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை கொடுங்க. பெரும்பாலும் மாணவர்கள் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுக்குற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு கொடுப்பாங்க. இந்த 3 ஆப்ஷன் தான் பெரும்பாலும் மாணவர்கள் வந்து ஒரு 80% மாணவர்கள் கொடுப்பாங்க போன வருஷத்துல. சரிங்களா? ஆனா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா என்ன நிலவரம்னு யாருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட 2,39,899 மாணவர்கள் இருக்காங்க. இந்த வருஷம் வந்து சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவும் ஆக்கியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து எல்லா மாணவர்களையுமே அதிகமா ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? அதனால கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் முடிச்சிட்டோம் சார், எனக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எப்போ வரும் வந்துருச்சு, எனக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எனக்கு வந்துருச்சு, அது என்ன நெக்ஸ்ட் ஒர்க் என்ன நெக்ஸ்ட் வேலை என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு 5 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க.
இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி ஒரு 5 டே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 14ஆம் தேதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நாள் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொல்றேன், நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, சரிங்களா? 14, 15, 16, 17, 18, 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கான்னு வச்சுக்கங்களேன். ஒரு 5 நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 5 நாளுக்குள்ள போயிட்டு காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரவீன் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னு வச்சுங்களேன். பிரவீன், நான் அந்த கல்லூரியில் எனக்கு சீட் கிடைச்சிருக்கு, நான் தான் அந்த பிரவீன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க போய் கல்லூரியில் ரிப்போர்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் பண்ணிட்டு சைன் பண்ண சொல்லுவாங்க. நீங்க சைன் பண்ணணும். உங்களுக்கு வந்து கல்லூரியில் சேர்ந்துட்டீங்க, அவ்வளோ ப்ராசஸ். இதை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் வந்து அந்த அக்செப்ட் பண்ணி ஜாயின் கொடுக்குறது, அக்செப்ட் அப்லோட் கொடுத்து, டிக்ளைன் அப்லோட் கொடுக்குறது, அந்த எல்லா ஆப்ஷனையும் கொடுத்து நீங்க போய் கல்லூரியில் சேர்றீங்க. உங்களை ஓகே அந்த கல்லூரினா அக்செப்ட் கொடுத்துங்க, இல்லைன்னா இந்த கல்லூரிக்கு மேல வேணா அக்செப்ட் அப்லோட் கொடுத்துங்க, இல்ல இந்த கல்லூரி வேணா நான் வேற ரவுண்ட் போறேன்னா டிக்ளைன் டிஸ்கவுண்ட் கொடுத்துங்க, சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம், சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அக்செப்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்கள் வந்து ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. நீங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், சரிங்களா? அக்செப்ட் மாணவர் கொடுத்தாங்கன்னா ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டல அப்படின்னா உங்களோட சீட்ஸ் வந்து வேற ஆளுக்கு போயிடும், சரிங்களா? அதனால கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கவுன்சிலிங்ல பாத்துக்கிறேன் சொல்றீங்க, நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்ல பாத்துக்கிறேன், கவுன்சிலிங்ல பாத்துக்கிறேன் பேசுறது முக்கியம் கிடையாது. நம்ம கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தா மட்டும்தான் நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு நோக்கி வரும். இல்ல அப்படின்னா நீங்க கல்லூரி நோக்கி போற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க. என்னுடைய கருத்து என்னன்னா இதை நான் சொல்லுவேன். சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு நிறைய நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணி கொடுக்காங்க, டீம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மணி எஜுகேஷன் டீம் நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பே வரையும் பண்ணி போனோம். இந்த வருஷம் 7ஆம் தேதி 6 நேரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் எல்லாமே ஐடி பாஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன கல்லூரி கேட்குறீங்க ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, அந்த லிஸ்ட்டுக்கு ப்ராப்பரா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? அதனால இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு